வருஷம் சினிமாவில் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணுறேன், என்னை பார்க்குற, என்னை நேசிக்கிற, என்னை கட்டி தழுவுகிற, நான் இல்லாத இடத்தில் என்னை பற்றி அன்பாக பேசுகிற, உயர்வாக பேசுகிற ஒரே சாமி என் சசி சாமி. சினிமாவில் என்ன சாதிக்க போகிறோம்? ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்குவோம், ஒரு 10 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்குவோம், இல்லை ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்குவோம். ஆனால் செத்து போயிடுவோம் ஒரு நாள். ஆனால் சசி சாகவே மாட்டான். அவன் ஒரு சாமி. அவன் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், டேய் ஒரு அழகான சூரியன் அப்படியே ஒரு ஈவினிங் அப்படியே அஸ்தமிச்சிட்டா நான் பார்த்தேன். அப்போ இந்த அழகை யார்கிட்ட பேசுன்னு தெரியல, உன்கிட்ட தானே பேசணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசுவோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இதுதான் எனக்கு விருது. நீங்கள் எப்பொழுதுமே என்னுடைய விருது. நான் கதிர் சார்ட்ட இருக்கும்போது அப்போ யார்ட்டையுமே நான் பழகலை, ரொம்ப கட்டுக்கோப்போடு இருப்பேன். அந்த கதிர் சாரோட இருந்த எவ்வளவோ டைரக்டர்ஸில் நான் ரொம்ப நம்புகிற, நேசிக்கிற ஒரு அருமையான சாமி எங்கள் சசி சார். நான் கதிர் சாரை விட்டு வெளியே வந்தால் மறு சண்டை போட்டு தான் வெளியே வந்தேன், சும்மாலாம் வரமாட்டேன். சண்டை போட்டு வெளியே வரும்போது யார்கிட்ட போய் சேரலான்னும் போது சசி சார்ட்ட தான் ஞாபகம் வந்துச்சு. நான் நேராக போய் கதவை தட்டினேன், அவர் வீட்டு கதவை. அவர் உடனே திறந்து, என்னப்பா அப்படின்னு. இல்லை சார், நான் உங்கள்ட்ட அசிஸ்டண்ட்டை சேர வந்திருக்கேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பேசினார். அதுக்கப்புறம் இல்லைப்பா என்னால் இப்போ சேர்த்துக்க முடியாது. சரி சார், திரும்பி போய் லேண்ட்மார்க்கில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் வின்சென்ட் செல்வன் என்னை கூப்பிட்டு போனார். எப்பொழுதுமே மனிதர்களை உற்று பார்த்து அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்றது ஒரு தாயுள்ளத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு மனுஷன் சசி. நான் மனிதர்கள்ட்ட, அதாவது ஆம்பளைங்கள்ட்ட ரொம்ப அதிசயப்படுற விஷயம் என்னன்னா, அந்த ஆம்பளைங்கள்ட்ட இருக்கிற பெண்மைத்தன்மை. சமூகம் ஆம்பளைங்களாவே பார்க்குது, பெண்களை பெண்களாவே பார்க்குது. ஆனால் இவங்க சொல்றாரு, தெர் ஆர் அனிமா அண்ட் அனிமஸ். அனிமா அண்ட் அனிமஸ் 2 இருக்கு பாடிக்குள்ள. அப்போ அந்த அனிமா, அந்த பெண் தன்மை யார்கிட்டலாம் அதிகமாக இருக்கும் அவங்கலாம் மிகச்சிறந்த மனிதர்களாக இருப்பாங்க. இளையராஜா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண் தன்மை இருக்கும், ரகுமான்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெண் தன்மை இருக்கும். அதனால தான் மிகச்சிறந்த படைப்பாளிகளாக இருக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையில் அந்த ஆணுக்குள்ள இருக்க பெண் தன்மை, அந்த அரவணைப்பு, அந்த பாசம், அந்த அந்த பரிதாபம், அந்த பரிதவிப்பு எவன்ட்டு இருக்கோ அவன் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹியூமன் பீயிங்காக இருக்கான். அப்படியாப்பட்ட எக்ஸ்ட்ராடனரி ஹியூமன் பீயிங் தான் சசி. என்னை ரொம்ப சொல்லுவாங்க, ரொம்ப முரட்டு பையா இருப்பாங்க. இப்படின்னா அழுதுருவேன். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட நான் அந்த ஒரு நிலைமையிலேருந்து நான் இப்போ பேசுகிறேன். ஆக்சுவலாக என் சசி இந்த கதையை எழுதி முடிச்ச பிறகு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுறாரு, எங்கப்பா இருக்க அப்படின்றார். ஆஃபீஸில் இருக்கேண்ணா. எனக்காக ஒரு 2 மணி நேரம் ஆஃபீஸ் விட்டு வெளியே போவியான்னு கேட்டார். போகிறேண்ணா. இல்லை உன் அசிஸ்டன்ஸை கதை சொல்லணும் அப்படின்னாரு. நண்பர்களே, 2026 30 வருஷம் இருந்த ஒரு டைரக்டர் இன்னொரு டைரக்டருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்பி கதை சொல்ல வரான்னா அவன் சசி தாங்க வருவான், வேற யாரும். நான் 2 மணி நேரம் வெளியேற்றேன். என்னுடைய 3 அசிஸ்டண்ட்டை சசி ஒரு குழந்தை போல உட்கார்ந்து, அவன் அப்போ 2 வருஷம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் என்கிட்ட. ஒரு படம் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா என் படம் 6 வருஷம் ஆச்சு, 2 படம் என்னாச்சுன்னே தெரியல. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை மதிச்சு, ஏன்னா 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கிற போல அவங்க பேசுகிறாங்க, அவங்க படிக்கிறத பார்க்குறாங்க, அவங்க என் கூட விவாதம் பண்ணுறத பார்க்குறாங்க. சசியோடைய அசிஸ்டன்ஸ் மாதிரி இல்லை என் அசிஸ்டன்ஸ் கத்தி எடுத்து கழுத்தில் வைப்பான். சசியோடைய அசிஸ்டன்ட் மயில இருக்க தொட்டு எண்ணெயை தொட்டு தடவுவான். என் அசிஸ்டன்ஸ் கத்தி எடுத்து வைப்பான், கன் எடுத்து வைப்பான். ஏன்னா முதல் நாள் வந்தவொடனே அதுதான் பழக்குவேன். கன் எடுத்து இங்கே வைக்கணும்டா, கத்தி எடுத்து பின்னாடி வைக்கணும்டான்னு சொல்லுவேன். யூ ஹேவ் டு பி ரூத்லெஸ் டு மீ அப்படின்பேன். ஏன்னா சினிமாவில் இருந்தால் யூ ஹேவ் டு பி ரூத்லெஸ். சினிமா கொன்றும் உங்களை. அந்த மாதிரி மனிதர்களை பார்த்துட்டு, அந்த மாதிரி அந்த 2 அசிஸ்டன்ட், ஒரு பெண்ணு, என் மகள் ஒருத்தி இருக்கா நிவேதிதா, அப்புறம் வெங்கட்னு ஒருத்தர் இருக்கான், அப்புறம் இன்னொரு பையன் அவங்க கூட ரங்கநாதன், 3 பேர் கதை சொல்கிறாங்க. Imagine this process, the process. Who are they? They are fucking nothing actually. They are nothing. ஆனால் எங்கேருந்து இந்த மனிதனுக்கு இந்த தோணுது அப்படின்னா, மனித வாழ்க்கையை சசி பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த இலகிய மனத்தில் அந்த பெண் தன்மை அதிகமாக கொண்ட அந்த மனிதன் அப்படி யோசிக்காது, சார் இந்த பசங்கள்ட்ட சொல்லலாம்ல, இந்த பசங்க என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க, மிஷ்கின் அவங்களை எப்படி வளர்க்குறான்ல அப்படின்னு போய் சொல்கிறோம். பெரிய விவாதம் நடக்குது, பெரும் விவாதம். சொல்றாரு. அப்புறம் நான் உள்ள வந்தோடனே அப்போ என்கிட்ட ஒரு 2 நிமிஷம் 10 நிமிஷம் கதை சொல்ல நினைக்கிறேன். சசி போன பிறகு நாங்கள் 10 நாள் அந்த கதையை பற்றி பேசினோம். நேற்று அந்த படத்தை பார்த்துட்டு நான் ஒரு 3 மணி நேரம் என் அசிஸ்டன்ஸோட பேசினேன். இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருந்தா அப்படி இருக்கும், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லியிருக்கோம். அந்த வாத்தியாரை நடித்த ஒரு கடைசி வரைக்கும் இருந்ததுனால அப்படி இருந்திருக்கும்.
விஜய் ஆண்டனி வந்து முதல் சீன்லேருந்தே ஒரு வீட்டில் தனித்தனியா அந்த அம்மாவை பார்த்துக்கிறக்க ஒரு கேரக்டரா மட்டுமே சும்மா ஷார்ட் காட்டிட்டே போய் தான் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விவாதித்தோம். நிறைய படம் பார்க்கறதில்ல. ஏன்னா படம் பார்த்தா ஜுரம் வந்துடும். நல்ல படம் இல்லைன்னா பார்த்தா முடிஞ்சுது. ஒரு 5-9 நாள் கையெல்லாம் சுருங்கிட்டு போயிடும். ஐயோ நெக்ஸ்ட் நம்மளால படமே எடுக்க முடியாதுன்னு. நல்ல படம் பார்த்துட்டு அப்பா 25 படம் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர எனர்ஜி வந்துடும். சசிகர் படங்கள் நிறைய நான் சொல்லாமலே மட்டும்தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த படத்தில் நிறைய விவாதங்கள் எனக்கு இருக்கு. விவாதங்கள்னா கதை சார்ந்த விவாதங்கள் இல்லை, திரைக்கதையை எப்படி சொல்லலான்ற விவாதங்கள் எனக்கு இருக்கு. அது சரிசா அப்புறமா நான் வச்சுக்கிறேன். ஆக்சுவலா ஆப்பு ஒரு நேர்மையான படைப்பு. நான் எங்க யோசிப்பேன், ஒரு 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 சினிமா கலைஞனை எங்க, ஒரு சினிமாக்காரன் ஒரு சினிமா கலைஞன் அப்படின்ற 2 வித்தியாசம் எங்க இருக்குன்னா, சினிமாக்காரன் சம்பாரிச்சே சாவணும்னு வாழ்றவன். சினிமா கலைஞன் நான் காசு கொடுத்து அவங்களுக்கு வந்து தானம் கொடுக்கணும்னு பாக்குறேன். நான் 150 ரூபா கொடுக்கறது அவங்களுக்கு வந்து 1,50,00,000 கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன் நான் சினிமா கலைஞன். அப்படியாப்பட்ட சினிமா கலைஞன் தான் காசு. 100 சாமிகள் இந்த படத்தை பத்தி எல்லாருமே ரொம்ப பிரமாதமா சொல்லிட்டாங்க. ஏன்னா பிரமாதமான படம். ஆனா இந்த படம் என்னை பொறுத்தளவுக்கு பார்வையாளர்களை ஒரு சாமியாக்கிறதுக்கான முயற்சி தான் இந்த படம். ஒவ்வொரு பார்வையாளனும் இந்த படம் பார்த்தா ஒரு சாமி ஆகுவான்றது என்னுடைய நம்பிக்கை. நீட்சேவனுடைய ஜராதுஸ்ரா இவ்வாறு கூறினான்ட்டு ஒரு ஜெர்மன் நாவல் இருக்கு. அதுல வந்து நீட்சே சொல்றது என்னன்னா, கடவுள் இறந்து விட்டான்னு அறிவிச்சிருவார். கடவுள் இன்று இறந்து விட்டார். இப்ப கடவுள் இறந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி கடவுள் மாதிரி வாழ்றது அப்படின்றதுதான் அந்த ஜராதுஸ்ரா இவ்வாறு கூறுகிறான்ற நாவலுடைய சாரம். ஏன்னா கடவுள் இருந்தா நீங்க எல்லாம் கடவுளுக்கு பயந்து நியாயமா இருப்பீங்க. கடவுள் உங்களை தண்டிச்சுவார் தப்பு பண்ணா. கடவுள் நல்லது பண்ணா உங்களுக்கு நல்லது பண்ணுவார். ஆனால் கடவுள் இறந்த ஒரு உலகத்தை மனிதன் எப்படி வாழ்றது, அதுதான் ஜராதுஸ்ரா. அவன் தான் சூப்பர்மேன். அவன் எப்படி கடவுள் இல்லாத உலகத்தில் நான் கடவுளா வாழ்றேன் பாடுறா அப்படின்னு காட்டுவான். அதுதான் இந்த படம். இந்த படத்தின் மூலமா நம்ம எல்லாம் கடவுள் ஆகணும். ஆகலன்னா நம்ம சாதாரண மனிதனாக இருக்கோம்னு அர்த்தம்.